பொருட்கொடைன்னு வந்தா உங்களுக்கு யார் நினைவிற்கு வர்றாங்க? எனக்கு ஒருத்தர் நினைவுக்கு வராரு, அவர் வெளி உலகத்துக்கே தெரியாது. தர்ம காரியங்கள்ங்கிறது தர்ம சிந்தனை உள்ளவர்கள் கொடுத்து தான் நடக்கணும், அதுல சந்தேகம் இல்லை. இந்த மாதிரி நல்ல காரியம் பண்றோம்னு போய் சொன்ன உடனே எத்தனையோ பேர் நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் நான் நன்றி கூர்ந்து நினைவு பண்ணிக்கிறேன். வாடகை வீட்டுல வாழக்கூடிய ஒரு மனிதர், அவர் மனைவிக்கு உடம்பு முடியல, படுத்த படுக்கையா இருக்காங்க, குழந்தை கிடையாது. என்னோட கதைகளை ரொம்ப நாளா கேட்கிறவர், என்கிட்ட ரொம்ப அன்புள்ளவர். அவரை நான் பார்த்ததே இல்லை, எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது. ஃபோனில் தான் பேச்சு. இந்த ஞானானந்த பாதுகா மண்டபம் கட்டுறதுக்கு சென்னையில் இருக்கிற தன்னுடைய நிலத்தை விற்று 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. உங்களை ஒரு முறை பார்க்கணும்னு நான் சொன்னேன். என் மனைவி விட்டுட்டு என்னால் வர முடியாதுன்னு. நான் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ணா, எனக்கா நீங்கள் கஷ்டப்படாதீங்கோ, நம்ம 2 பேரும் என்னைக்கு பார்க்கணும்னு சாமி தீர்மானம் பண்ணுறதோ இன்னைக்கு பார்த்துக்கலாங்கிற. தன்னை காட்டிக்கொள்ளவே விரும்பாத ஒரு ஜீவன் இல்லையா? நினைச்சு பார்க்க முடியுமா? பாடுபட்டு சேர்த்த பணத்தை புதைத்து வைக்கல, அவரு விதைத்து வைத்திருக்காரு, கொடுத்தேங்கிற எண்ணமும் இல்லாம.